ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசி கால யுத்தத்தினுடைய சேனை. இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதைப் போல அல்ல. இது மகா பெரிய பயங்கரம் நிறைந்த ஒரு யுத்தத்தினுடைய காரியங்கள் கூட. இந்த யுத்தத்திற்கு என்கின்ற பரிபூர்ணமான ஆயத்த நிலையை நீங்களும் நானும் அடையாதிருக்கிறது உண்டானால் பூரணமான வெற்றியின் நிலைகளை எட்டுகிறது என்பது இயலாது. கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதைப் போல தகுதியான ஆயத்தம் அடைய ஆரம்பித்தால் மட்டும்தான் ஒரு சாதாரணமான வகைப்பட்ட யுத்த வீரன் தன்னுடைய நிலைக்கு என்னென்ன விதமான ஆயத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே பயன்படுத்த ஆரம்பிக்கிறானோ அதை போல ஆவிக்குரிய மனிதன் என்று அழைக்கப்படக்கூடிய நீங்களும் நானும் தகுதியான ஆயத்த நிலைகளின் ஊடாக கடந்து போனால் மட்டும்தான் இந்த கடைசி கால யுத்தத்திலே உங்களாலும் என்னாலும் பரிபூர்ணமான வெற்றியின் நிலைகளை எட்ட முடிகிறது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டமும் தீர்க்கமான வார்த்தைகளின் வடிவாக பேச துவங்குகிறது. அநேகம் விதமான ஆயத்த நிலைகளை பற்றியதான தியானத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்து கொண்டு வந்தோம். பலவித காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை பற்றி, ஆயுதங்களிலே காணப்படக்கூடிய ஆயத்தங்களை பற்றி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஆயத்த நிலைகளை பற்றி என்று பல நிலைகளை பற்றியதான தியானங்களை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு குறிப்பாக ஒரு முக்கியமான நிலைகளை நாம் அறிய வேண்டியது அவசியம். ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய யுத்தத்திற்கு எது மிகவும் பிரதான பங்கு வகிக்கிறது என்று நாம் பார்க்கிறது உண்டானால் மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று வாசிக்க கேளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலும் 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலும் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 3:1 முதலாவது காரியமாக வாசிக்க கேளுங்கள். 2 சாமுவேல் 3:1 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர அவன் பலப்பட்டு போனான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். 2 சாமுவேல் 5:10 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த கடைசி கால யுத்தத்திற்கு என்ன விதமான ஆயத்த நிலை அவனுடைய வாழ்க்கையிலே மிகவும் மிகவும் வலியுறுத்தப்படுகிறது என்றால் கர்த்தராகிய தேவனை நான் நம்மோடு கூட வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த கர்த்தராகிய தேவனை நம்மோடு நாம் வைத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த வசனத்தில் என்ன போடுங்க பாருங்க. சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. ஆண்டவராகிய தேவனுடைய பட்சமாய் தாவீது காணப்பட ஆரம்பித்ததினாலே அல்லது தாவீதினுடைய பட்சமாய் கர்த்தராகிய தேவன் இருந்ததினாலே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி தாவீதும் அவனுடைய குடும்பத்தாரும் பலப்பட்டு போனார்கள். ஆனால் சவுலும் அவனுடைய குடும்பத்தாரும் வர வர பலவீனமடைந்து போனார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை நான் என்னோடு கூட வைத்திருக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் வர வர பலப்படக்கூடிய நிலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். எதிரியாக காணப்படக்கூடிய சாத்தான் வர வர பலவீனம் அடையவும் நீங்கள் வர வர பலமடையவும் துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் என்ன விஷயம் உருவாக்கப்பட முடியும்? ஒரே ஒரு விஷயம்தான் நடக்க முடியும். நீங்கள் யுத்தத்திலே வெற்றியை பெறவும் சாத்தான் யுத்தத்திலே தோற்று ஓடிப்போகவும் தக்கதான நிலைகள் மட்டும்தான் உருவாக்கப்படுகிறதை கண்கூடாக நாம் பார்க்க முடியும். அப்படி என்றால் தேவனை நான் என்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த அனுபவம். ஆதி காலத்திலே காணப்பட்ட அரசர்கள் ராஜாக்கள் எல்லாரும் ஆண்டவராகிய தேவனை தங்கள் வாழ்க்கையிலே வைத்துக்கொள்ள துவங்க ஆரம்பித்த பொழுது மகா பெரிய அந்த யுத்தங்களிலே வெற்றிகளை பெற துவங்க ஆரம்பித்தார்கள். அநேகம் விதமான போர் ஆயுதங்கள் அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுதிலும் கூட ஒரு ஆயுதமும் அவர்களை தாக்காத அளவிற்காக தேவன் அவர்களோடு கூட இருக்க ஆரம்பித்ததினாலே எல்லா யுத்தத்திலும் பூரணமான ஜெயத்தின் நிலைகளை எட்ட ஆரம்பித்ததை போல இந்த கடைசி காலத்திலே கண்கள் காணாத ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய நிலைகளிலே காணப்படக்கூடிய யுத்தத்தை செயல்படுத்தக்கூடிய நீங்களும் நானும் இந்த கர்த்தரை உங்களோடும் என்னோடும் கூட வைத்துக்கொள்ள பழக ஆரம்பிக்கிறது உண்டானால் மட்டும்தான் இந்த கடைசி கால யுத்தத்தில் பூரணமான வெற்றியின் நிலையை உங்களாலும் என்னாலும் எட்ட முடிகிறது. கர்த்தரை நான் என்னோடு கூட வைத்துக் கொள்ளுகிறது எப்படி? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவர் என்னோடு கூட வருகிறது உண்டானால் எல்லா நிலைகளும் என்னை தாண்டி கடந்து போகிறதை பார்க்க முடியும். ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு நரி ஒன்று திடீரென்று சொல்லி வழி தப்பி காட்டுக்குள்ளே உள்ள போயிடுச்சு.
காட்டுக்குள்ளாக உள்ளே போகக்கூடிய பகுதி பார்க்கிறது உண்டானால் அது பெரிய அநேக விதமான விலங்குகள் வசிக்கக்கூடிய, அதாவது இந்த புலி இனங்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த விலங்குகள் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்குள்ளே உள்ளே போயிடுச்சு இந்த நரி. போன மாத்திரத்தில் ஒரு புலி ஒன்று இந்த நரியை துரத்தி கொல்ல வேண்டும் என்று சொல்லி வந்த பொழுது நரி வழக்கம் போல தந்திரமாக ஒரு வார்த்தையை பார்த்து அந்த வார்த்தையை பற்றி புலியோடு கூட பேசிட்டு என்ன வார்த்தையை பேச துவங்கிட்டு அது சொன்னது, நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரணமான ஆள் இல்லை, நான் கடவுளுடைய கடத்திலே இருந்து இறங்கி வந்திருக்கக்கூடிய கடவுளுடைய தூதன், இதை நான் எப்படி நம்புகிறது என்று சொல்லி புலி வினவின பொழுது, நீ இப்பொழுது என்னோடு கூட வந்து பார், எல்லா ஜனங்களும் என்னை கண்டு பயமடைகிறதை உன் கண்களினால் நீ பார்க்க முடியும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேச துவங்கிற்று. நரியும் புலியும் இணைந்து நடந்து போக துவங்கிட்டு நடந்த காரியம் என்ன, நரியை கண்டல்ல பக்கத்தில் வரக்கூடிய புலியை கண்டு எல்லா விலங்குகளும் விலகி ஓட ஆரம்பித்தது. இந்த நரி சொல்லிச்சு, பார்த்தியா நான் சொன்னதை போல நான் கடவுளை தூதனாக இருக்க போய்த்தானே என்னை காணக்கூடிய எல்லா விலங்குகளும் நடுநிலங்கி ஓட துவங்க ஆரம்பித்தது. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராக தேவனை நாம் அழைத்து கொண்டு போக ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா சத்துருவின் அதிகாரங்களும் விலகி ஓடுகிறதை கண்கூடாக நாம் பார்க்க முடியும். அநேகம் ஆவிக்குரிய ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவனை தங்கள் வசமாய் வைத்துக்கொள்ள ஆரம்பித்ததினால்தான் எல்லா விதமான வெற்றி நிலைகளை எட்டக்கூடிய மக்களாய் அவர்கள் விளங்க துவங்கினார்கள். இந்த காரியத்தை தான் இந்த கடைசி கால யுத்தத்திற்கு என்று நீங்களும் நானும் பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். சரி, தேவனை நான் என்னோடு கூட வைத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறை என்ன? அவருடைய நிலை என்கிறது வேறு, என்னுடைய நிலை என்கிறது வேறு. அவருடைய நிலை ஒட்டு மொத்தமும் ஆவிக்குரிய நிலை, ஆனால் என்னுடைய நிலை மாம்சீகமான காரியங்களை சார்ந்த நிலை. ஆண்டவராகிய தேவன் எவ்வளவேனும் அப்பழுக்கற்ற ஒரு தேவனாக காணப்படக்கூடியவர், ஆனால் என்னுடைய நிலை அநேகம் பழுது நிறைந்த வாழ்க்கை வாழக்கூடியவனாக இருக்கக்கூடிய நிலை என்னுடைய நிலை. இந்த நானும் ஆண்டவராக தேவனும் ஒன்றாக இணைக்கப்படுகிறது எப்படி? பல வழிகளை வேதம் நமக்கு தெளிவான விதத்திலே சுட்டி காண்பிக்கிறதை நாம் கண்கூடாக வாசிக்க முடியும். அதில் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த தேவனை நாம் எல்லா நாளிலும் நம் வாழ்க்கையிலே வைத்துக்கொள்ள முடியும். சாத்தானுக்கும் எதிராக வெண்கல அலங்கமாக எழும்பவும் உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. சரி, கர்த்தராகிய தேவனை நம்மோடு நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் முக்கியமான வழிமுறையை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு பிரியாத நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் வேதம் நமக்கு நல்ல ஒரு வழிமுறை ஒன்று கற்றுத்தருகிறது. என் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் அவர் என்னை தனியே ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். இயேசு இந்த காரியங்களை அறிய ஆரம்பித்ததினாலே தன் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான காரியங்களை காலங்கள் தோறும் அவர் செயல்படுத்த ஆரம்பித்ததினாலே அவரை அவருடைய பிதாவாகிய தேவன் தனியாக இருக்க அனுமதிக்கவே இல்லை. நம்முடைய இந்த வாழ்க்கையிலும் கூட இயேசுவை விட்டு பிரியாத ஒரு அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் இருக்க வேண்டியது உண்டானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வழிமுறை என்ன? இயேசுவுக்கு பிரியமான காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கருத்தாய் நம்முடைய ஜீவியத்திலே செயல்படுத்த வேண்டியது அவசியம். இந்த இயேசுவை பிரியப்படுத்தக்கூடிய அளவிற்காக இயேசுவுக்கு விருப்பமான காரியங்களை இயேசுவனுடைய மனம் எதை நாடி தேட ஆரம்பிக்கிறது, இயேசு எதின் மேல் மெய்யாகவே வாஞ்சிக்கிறவராய் இருக்கிறார், எதை செய்தால் ஆண்டவராக தேவனுடைய மனம் சந்தோஷம் அடையும், இந்த நிலையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த இயேசு என்னை ஒரு நாளும் தனியே இருக்க விட மாட்டார். ஆதி காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்ட எல்லா விஷயங்களையும் கர்த்தராகிய தேவனுக்கென்றாக விட கொடுக்க ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்திலே எழுதும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை சொன்னார், நான்
நான் அவருடைய மரணத்துக்கொத்த சாயலை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தரிக்கும்படியாக எல்லாவற்றையும் ஆண்டவராக தேவனுக்கென்று நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் நான் நினைவு கூறுகிறேன். ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட அநேகம் அப்போஸ்தல ஜனங்கள் தங்களுடைய ஜீவனையும் பெரிதுபடுத்தாமல் கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தை தங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக்குகிறதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? இயேசுவின் மனதை என் வசமாய் ஈர்க்க வேண்டும். இயேசுவை என்னோடு கூட வைத்துக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால ஓட்டத்திலே என்னால் சரிவர ஓட முடியும் என்கிறதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே நிலையாய் புரிந்து கொள்ள ஆரம்பித்ததினாலே கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல அவர் எதை விரும்புகிறாரோ அதை இவர்களும் விரும்பவும், அவர் எதை வேண்டாம் என்று சொல்லி வெறுக்கிறாரோ அதை இவர்களும் வெறுக்கவும் தக்கதாக தங்கள் மனதை அவர்கள் இயேசுவோடு கூட இணைத்துக் கொள்ள பக்குவப்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த கடைசி காலத்தில் எனக்கு ஏற்ற வண்ணமா இயேசு வருவாரா? எனக்கு பிரியமான காரியத்தை செய்ய நான் ஜெபிக்கும் ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரிக்க, என்னுடைய குறைவுகளை நிறைவாக்க இந்த இயேசு என்னோடு கூட வரவில்லை என்றால் இயேசுவோடு கூட நான் நடக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய மக்களின் கூட்டத்தின் நடுவிலே இயேசுவை பிரியப்படுத்தும் மனிதனாய் நீயும் நானும் கடந்து வர ஆரம்பிக்கிறது உண்டானால், இயேசுவுக்கு விருப்பமான காரியங்களை செயல்படுத்தும் மனிதனாய் நீயும் நானும் கடந்து வர ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த இயேசு உன்னையும் என்னையும் விட்டு ஒரு நாளும் விலகி போகிறதே இல்லை. இதுதான் இந்த கடைசி கால யுத்தத்தினுடைய நுணுக்கமான அறிவு என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த நுணுக்கமான அறிவை நீயும் நானும் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் எத்தனை மலை போல பிசாசனுடைய ஆதிக்கங்கள் கடந்து வர துவங்கினாலும், எத்தனை வலிமையான ஆயுதங்களோடு கூட சாத்தான் தன்னுடைய முழு பலத்தை பயன்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தாலும் இந்த பொல்லாத அசுத்த ஆவிகளின் செயல்களை அதமாக்க உன்னாலும் என்னாலும் ஆகும். காரணம், கர்த்தராகிய தேவன் உன்னோடு கூட இருக்கும் பொழுது எதையும் சாதிக்க உன்னால் முடியும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அப்படின்னா நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எது தேவை? அவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல அவருக்கு பிரியமான காரியங்கள் எது உண்டு? இயேசு எதை விரும்புகின்றார்? நான் எதை செய்தால் ஆண்டவராகிய தேவனுடைய மனம் மெய்யாகவே சந்தோஷம் அடைய ஆரம்பிக்கும்? இதை ஒரு மனிதனுடைய மனம் எப்பொழுது ஆழமாய் ஆராய்ந்து பார்க்கிறதோ இந்த மனிதனை விட்டு இயேசு எங்கும் அங்கும் விலகி போகிறவராய் இல்லவே இல்லை. எல்லா நேரத்திலும் இயேசு அவனோடு கூடவே கடந்து வருகிறதை கண் கூடாய் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். கர்த்தர் நம்ம கூட வருகிறது உண்டானால் சாத்தான் மெய்யாகவே பயமடைந்து போக முடியுமே? சாத்தானுடைய வல்லமைகளுக்கு பயம் உருவாக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் எங்கிருந்து வர முடியும்? இயேசுவை நான் என்னோடு கூட வைத்திருக்கிறது உண்டானால் பொல்லாத சாத்தானுடைய ஆவிகள் எப்படி எனக்கு முன்பதாய் வந்து நிற்க முடியும்? ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தரோடு கூட கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நீங்களும் நானும் செயல்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சாத்தானின் வலிமையான ஆயுதங்களை எளிதாய் மேற்கொள்ள உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கக்கூடிய வழிமுறைகளை பற்றி சில காரியங்களை நாம் சற்று ஆழமாய் பார்க்க வேண்டியது அவசியம். எதையெல்லாம் கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே பிரியப்பட ஆரம்பிக்கின்றார், எதை செய்தால் கர்த்தருடைய மனம் பரவசம் அடைய ஆரம்பிக்கும், எதை செய்தால் கர்த்தர் விருப்பப்பட துவங்க ஆரம்பிக்கின்றார். உலகத்திலே காணப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய மனதை சந்தோஷிப்பிக்க எத்தனையோ காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். கணவனுடைய மனதை சந்தோஷப்படுத்த மனைவி அவனுக்கு பிரியமான அநேகம் காரியங்களை செய்து கொடுக்கிறதை போல பிள்ளைகளுடைய மனதை சந்தோஷிப்பிக்க பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை அவர்கள் அறியாமல் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கக்கூடிய இந்த காலங்களிலே கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்கிறதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டு அவருக்கு பிரியமான வழிமுறைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த தேவன் உங்களையும் என்னையும் விட்டு பிரியாதவராய் உங்களோடு கூட அவரும் மெய்யாகவே தங்கி தாபிருக்கிறதை கண்கூடாய் நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு பிரியமான வழிமுறை என்றால் என்ன? சில முறைகளை நாம் அறிய வேண்டும். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 8வது வசனத்தை கொஞ்சம் ஆழமா வாசிங்க. ஆழமா நான் பேசுறேன். ஆழமான காரியங்களை நாம் ஜெபத்தோடு கூட நாம் கவனிக்க போகின்றோம். ரோமர் 8:8 வாசிக்க கேளுங்கள். மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் யாரும் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமாய் காணப்பட போகிறது இல்லை. ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலை மாம்சத்தின் சாரத்திலே எப்பொழுது மூழ்க ஆரம்பிக்கிறது? கர்த்தர் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணும் பொழுது மாம்சீகமான காரியங்களிலே நின்று அவனை வேறு பிரிக்கக்கூடிய முகாந்தரமாய் தம்முடைய அபிஷேகத்தின் ஆவியை அவன் மேல் ஊற்றுகின்றார். இந்த அபிஷேகத்தின் ஆவியை அவன் தன் வாழ்க்கையிலே பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஆவியானவர் அவனை மெய்யாகவே மாம்சத்தின் காரியங்களிலே நின்று அவனுடைய நிலைகளை வேறுபடுத்தி ஆவிக்குரிய
அந்த நிலைகளை நோக்கி இந்த ஆவியானவர் மெய்யாகவே நடத்தி கொண்டு போய் தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் நம்மை உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். ஆனால் அந்தந்த நேரத்திலே அவ்வப்போது இந்த மாம்சம் எழும்பி உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை தீட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்காய் எழும்பி கிரியைகளை நடப்பிக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தருடைய வசனத்தில் என்ன போடுங்க பாருங்க, மாம்சத்திற்கு பிரியமாய் நடக்கிறவன் யாரும் கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமாய் வாழ்க்கை வாழவே முடியாது. ஒருவன் மாம்சீகத்திலே காணப்படக்கூடிய ஊழியங்களை செயல்படுத்துகிறது உண்டானால், மாம்சீகமான யோசனைக்கு தன்னுடைய வாழ்க்கையை அடிபணிய பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால், மாம்சத்திற்கு பிரியமாய் நடக்கிறது உண்டானால், மாம்சத்துக்கு பிரியமான தூக்கம், மாம்சத்துக்கு பிரியமான உலக ஆசை, மாம்சத்துக்கு பிரியமான உலகத்திலே காணப்படக்கூடிய இச்சைகள், இவைகளை ஒரு மனிதனுடைய மனம் நாடி தேட ஆரம்பிக்கிறது உண்டானால், இனி கர்த்தராகிய தேவனுடைய பிரியத்தை அவன் தன் வாழ்க்கையை சம்பாதிக்கிறது எப்படி? மாம்சத்துக்கு பிரியமாய் காணப்படக்கூடிய எவனும் தேவனுக்கு பிரியமாய் நடக்கவே முடியாது என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து ஆண்டவரை என்னோடு நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியம் என்ன? மாம்சத்தின் சாரங்களிலே நின்று நீங்களும் நானும் விடுவிக்கப்பட்டு ஆவிக்குரிய நிலையை நோக்கி கடந்து வர வேண்டும். இது என்ன ஆவிக்குரிய நிலை? ஏன் இந்த மாம்சத்தை விட்டு நீங்களும் நானும் விலக வேண்டும்? கர்த்தராகிய தேவன் இந்த மாம்சத்தை பற்றி ஏன் இவ்வளவு தூரம் உங்களோடும் என்னோடும் கூட வலியுறுத்த துவங்க ஆரம்பிக்கின்றார்? கர்த்தர் உருவாக்கின மாம்சம் தான் ஆண்டவராகிய தேவனால் மெய்யாகவே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய சரீரம். ஆனால் இந்த சரீரத்திற்கு ஏற்ற வண்ணமாய் நீயும் நானும் நடக்கக்கூடாது. சரீரத்திற்கு ஏற்ற வண்ணமாய் நீயும் நானும் காணப்படக்கூடாது. ஏன் இந்த விஷயத்தை கர்த்தராகிய தேவன் அதிகமாய் வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார்? மாம்சத்தின் சில விஷயங்களை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நல்ல ஒரு விளக்கமாக சில காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனம், கொஞ்சம் ஆழமா நான் பேசிட்டு வரேன். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். மாம்சத்தின்படி நல்ல வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய வேதத்தில் என்ன போட்டிருக்கு? மாம்சமான நல் வேஷமிடக்கூடிய ஜனங்கள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இந்த மாம்சத்தினுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமான காரியம் என்ன? ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். எல்லா காரியத்திற்கும் ஏற்ற அளவிற்காக அது வேஷமிட துவங்க ஆரம்பிச்சிடும். ஒரு காரியம் நமக்கு புரியலைன்னா கர்த்தர் போய் நம்ம கேட்டோம்னா அதனுடைய விளக்கங்களை சொல்லிடுவார். ஆனால் புரியாத ஒரு மனிதன் கர்த்தருக்கு முன்னால போய் கர்த்தர் கேட்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நான் சொல்லக்கூடிய இந்த வசனம் புரியுதா புரியலையா அப்படின்னு கேட்டானா, புரியுதாண்டவரே அப்படின்னு சொல்லி வேஷம் போட்டீங்கன்னா எந்த காரியத்திலும் உங்களாலும் என்னாலும் வளரவே முடியாது. நிறைய இடங்களில் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பிள்ளைகளை பார்க்கலாம். அந்த ஆசிரியர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க சொல்லுவாங்க, இப்போ நான் நடத்திருக்கக்கூடிய போர்ஷன்லாம் உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிச்சா? ஆமாம் சார், எல்லாமே புரிஞ்சிச்சு. ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இந்த மாம்சத்தினுடைய முதல் நிலை என்ன என்று சொன்னால், எல்லாரையும் போல அது மெய்யாகவே நடிக்க துவங்க ஆரம்பித்துவிடும். இந்த நடிக்க துவங்க ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் தான் ரொம்ப பெரிய பிரச்சனைகளை உருவாக்க ஆரம்பித்து விடுகிறதை பார்க்க முடியும். தீர்க்கதரிசிகளோடு கூட இணைந்திருக்கக்கூடிய நிறைய பேர் தங்களையும் தீர்க்கதரிசிகள் என்கிற ஒரு பெயரினால் அழைத்து கொடுக்கக்கூடிய நிலைகளை இந்த நாட்களில் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். பெங்களூர் பட்டணத்தில் ஒரு முறை நான் ஊழியத்திற்காக கடந்து போன ஆரம்ப நாள். இந்த ஆரம்ப நாளில் கடந்து போன பொழுது அவங்க போகிறதற்கு முன்பதாக என்னுடைய பெயரை அங்கே இருக்கக்கூடிய அந்த போஸ்டரில் அச்சடிக்க வேண்டும். அவங்க கேட்டாங்க, உங்களுடைய பெயரை அதனுடைய விலாசத்தோடு கூட முழு பெயரை எங்களுக்கு சொல்ல வேண்டும். நான் சொன்னேன், சகோதரர் வி. வின்சென்ட் மோகன்குமார் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினேன். அவர்கள் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஐயா சகோதரர்னு போட்டால் இங்கே வந்து கூட்டம் யாருமே வரமாட்டாங்க, தேவனுடைய தீர்க்கதரிசின்னு போடவான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை சகோதரனே போடுங்க, கூட்டம் வந்தாலும் சரி வரலாம். இல்லைங்க, தீர்க்கதரிசின்னு போட்டால் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் இவ்வளோ நோட்டீஸ் அச்சடித்திருக்கக்கூடிய இந்த காரியங்களுக்கு ஏற்ற மக்கள் வர வேண்டும் என்று சொன்னால் தீர்க்கதரிசிகளுக்கு தான் இந்த கடைசி காலத்தில் வேல்யூ ஜாஸ்தி. தீர்க்க தரிசனமான காரியங்களை பேசுகிறார்கள் சொன்னால் தான் ஜனங்கள் கூட்டமாய் வருகிறதை பார்க்க முடியும். ஆகவே சகோதரரை தயவு செய்து இந்த ஒரு விஷயத்திற்கு நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். நான் சொன்னேன், இல்லை நீங்கள் தீர்க்கதரிசின்னு போட்டால் நான் வந்து வரப்போகிறது இல்லை, கர்த்தராகிய தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய சகோதரன் வின்சென்ட் மோகன்குமார் என்று சொல்லி போடுங்கள். இதை நான் எதற்கு சொல்லுகின்றேன்? நிறைய இடங்களில் உங்களை நல் வேஷமாய் காண்பிக்கக்கூடிய அளவிற்காக. இந்த வேஷத்துக்கு பேர் என்ன வேஷம்? நல்ல வேஷம்.
அதாவது போலியான அல்லது தீமையான ஒரு வேஷம் கிடையாது, நல்ல பெயரை சம்பாதித்ததை போல ஒரு வேஷம். இந்த வேஷம் போடக்கூடிய எவனும் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான காரியங்களை கற்பிக்க மாட்டான். அந்த வசனத்தில் என்ன போட்டுக்கு பாருங்க, அவர்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படி உங்களை அவர்கள் கட்டாயப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. தேவன் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் முறித்து போட்டுட்டாரு. கிருபையினுடைய காரியத்துக்குள்ள வந்துட்ட ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான வழிமுறைகளின் ஊடாக வரக்கூடிய அளவிற்கு இந்த எல்லா விதமான நியாய பிரமாண சட்ட திட்டங்களை தாண்டி கடந்து வந்த பிறகும் கூட இப்படிப்பட்ட நல் வேஷமாய் காணப்படக்கூடிய மக்கள் பழைய வழிகளுக்குள்ளாக கடந்து போகும்படி உங்களை அவர்கள் கட்டாயப்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனாகிய கர்த்தரால் புறக்கணிக்கப்பட்ட அந்த பழைய மார்க்கம், தேவனாகிய கர்த்தரால் அருவருக்கப்படக்கூடிய அந்த பழைய மார்க்கம், தேவனாகிய ஆண்டவராகிய கர்த்தரால் மெய்யாகவே வேறு பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பழைய மார்க்கம், அவைகளை செய்யும்படி அவர்கள் மெய்யாகவே தூண்ட துவங்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் பேசக்கூடிய பேச்சு எப்படி பேசுறாங்க? நல் வேஷமாய். இப்ப இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ட்ரெண்ட் மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆவிக்குரிய தன்மைகளோடு கூட இருக்கக்கூடிய மக்களைப் போலவே நல்வேஷமாய் காணப்பட்டு அவர்கள் பேசக்கூடிய வார்த்தையிலே பழைய முறைகளிலே உங்களையும் என்னையும் அடிமை நுகத்திற்கு மெய்யாகவே உட்பிரவேசிக்க பண்ணக்கூடிய காரியங்களை செயல்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறதை கண்கூடாய் நீங்களும் நானும் பார்க்க முடியும். இப்போ வசனத்தில் என்ன ஒரு காரியத்தை பார்க்குறோம்? இந்த மாம்சம் முதல் காரியம் என்ன செய்கிறது? மாம்சம் நம்முடைய வாழ்க்கையிலே அடக்கி ஆளப்படாது இருக்கிறது உண்டானால், அழிக்கப்படாது இருக்கிறது உண்டானால், இது பழைய நிலைகளை உன்னுடைய வாழ்க்கையிலே தோற்றுவிக்க துவங்க ஆரம்பிச்சிடும். பழைய கால உடன்படிக்கை, பழைய கால நிலை, பழைய கால செயல்கள், பழைய கால ஓட்டம், பழைய கால பிரசங்கம், பழைய கால ஊழியம் என்று சொல்லி பழைய துருத்திகளுக்குள்ளாக வாசம் பண்ணக்கூடிய பழைய ரசத்தை போல உன்னையும் என்னையும் அது உருமாற்றம் செயல்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த கடைசி காலத்திற்கு பழைய நுகம் நமக்கு தேவைப்படுகிறது இல்லை, பழைய ஓட்டம் நமக்கு தேவைப்படுகிறது இல்லை. இந்த காலத்திற்கு ஏற்ற ஓட்டம் ஓட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் துருத்தியும் உங்கள் ரசமும் புதிதாக்கப்பட வேண்டியது அவசியம். பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போகணும். நல் வேஷமாய் உங்களையும் என்னையும் ஏமாற்றக்கூடிய இந்த மாம்சத்தினுடைய எல்லா கலப்புகளும் ஒழிக்கப்பட வேண்டியது அவசியம். நிறைய இடங்களில் நீங்களும் நானும் பார்க்கிறது உண்டானால் பிரசங்கம் என்கிற பேரில் மாம்சத்தை தூண்டக்கூடிய நிறைய காரியங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. மாம்சீகமான அநேகம் அனுசரணையான முறைகளை பற்றி ஏராளமான பிரசங்க வாக்கியங்கள் இந்த நாட்களிலே உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு பிரசங்கத்தை நான் கேட்க ஆரம்பித்தேன். அந்த பிரசங்கத்தில் அவர் அந்த ஊழியக்காரர் பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச ஆரம்பிக்கின்றார்? நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரட்சிக்கப்பட்டேன். நான் கர்த்தருடைய ஊழியத்திற்குள் நான் வந்திருக்கிறேன். ஒருவேளை என் ஊழியம் சரியில்லை அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை கொண்டு போய் நரகத்திலே தள்ளுகிறது உண்டானால் நான் அவரோடு கூட சென்று நான் தர்க்கம் பண்ணுவேன். நீங்கள் சொல்லிக் கொடுத்த ஊழியத்தை தான் நான் பார்க்குறேன் ஆண்டவரே, அப்போ நீங்களும் நரகத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுவேன். நீங்களும் நானும் ஒரு சேர நம்ம நரகத்துக்கு போக வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுவேன். உடனே இயேசு கிறிஸ்து என்னப்பா இப்படி பேசுற என்று கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால், நீங்க மட்டும் இல்ல, உங்களை உண்டாக்கி இருக்கக்கூடிய உங்கள் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளைத்தான் நான் கற்று ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறேன். ஆகவே நீங்கள் மட்டும் வராது ஆண்டவரே, நீங்கள் உங்களுடைய பிதாவாகிய தேவனையும் கூட்டிக் கொண்டு வாங்க, நம்ம ஒட்டுமொத்தமா 3 பேரும் போய் நரக ஆக்கினைக்குள்ளாக உள்ள போய் உட்கார்ந்து கொள்ளலாம் என்கின்ற வார்த்தையை பற்றி பேசுகிறது உண்டானால், இயேசுவும் அவருடைய பிதாவாகிய தேவனும் வாய்களை மூடிக்கொண்டு மௌனமாய் என்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. எப்படி பேசுறாரு? இந்த கர்த்தருக்கு முன்னால் போய் நிற்க முடியும் நீங்க யோசிக்கிறீங்க? மாம்சம் நல் வேஷமாய் உன்னையும் என்னையும் வஞ்சிக்க ஆரம்பிக்கிறது, ஏமாற்ற துவங்க ஆரம்பிக்கிறது. கர்த்தரை காட்டிலும் உன்னை நீதிமான் என்கின்ற பேரில், கர்த்தராகிய தேவனுடைய காரியத்தை விமர்சனம் பண்ணக்கூடியவன் என்கிற ஒரு பேரில் இந்த மாம்சம் உன்னையும் என்னையும் ஏமாற்ற ஆரம்பிக்கிறது. ஒரே ஒரு காரியத்தை நீயும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் என்றைக்கும் மனிதன் தான், தேவன் என்றைக்கும் தேவன் தான். மனிதன் எந்த ஒரு காலத்தில் ஆகிலும் தேவனாக ஒரு நாளும் மாற்றம் அடையவே முடியாது. மனுஷன் தான், கடவுள் தான். மனுஷனோடு கூட கடவுளாகிய தேவன் தன்னை தாழ்த்தி இறங்கி வரலாமை தவிர கடவுளைப் போல உன்னையும் என்னையும் உயர்த்த ஒரு நாளும் நம்மால் ஆகிறது இல்லை. இந்த மாம்சம் நல் வேஷமாய் உனக்கும் எனக்கும் ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதியான காரியங்களை போதிக்க துவங்க ஆரம்பிக்கிறதுனால இந்த மாம்சத்தினுடைய காரியங்களை அடக்கி ஆள வேண்டும். கர்த்தர் அதைத்தான் நமக்கு சொல்லுகின்றார். மாம்சத்தினுடைய வேஷங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். மாம்சம் நயங்காட்டி சொல்லக்கூடிய போதனைகள், மாம்சம் நயங்காட்டி பேசக்கூடிய கலப்புகள், மாம்சம் நயங்காட்டி பேசக்கூடிய ஆவிக்குரிய எல்லா விதமான தீழ்ப்பான காரியங்கள் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வருகிறது உண்டானால் இந்த தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உன்னாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. கர்த்தர் அதை தான் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார்.
இரண்டாவதாக, இந்த மாம்சத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த மாம்சம் எப்படிப்பட்ட காரியத்தை உருவாக்குகிறது அப்படின்னு பாருங்க. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 7வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமர் 7வது அதிகாரம் 18வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். ரோமர் 7:18 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அது எப்படி எனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில், அதாவது என்னுடைய மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று, நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம், நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அந்த மனிதன் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகின்றார்? என்னுடைய மாம்சத்தில் நன்மை வாசமாய் இல்லை என்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மையான காரியங்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து வர ஆரம்பிக்கிறது. உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இதில் என்ன ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் பாருங்கள். நிறைய பிரசங்கத்தை நம்ம கேட்டுட்டு வர்றோம். இந்த கடைசி கால யுத்தம் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஆயத்தம் எப்படி இருக்க வேண்டும், ஆவிக்குரிய நிலையில் அவன் எப்படியெல்லாம் வளர்ச்சியின் ஊடாக கடந்து போக வேண்டும், தன்னுடைய நிலைகளிலே எப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்க வேண்டும், நிறைய பிரசங்கத்தை நாம் கேட்டுக்கொண்டே வருகின்றோம். அந்த பிரசங்கம் வரக்கூடிய நேரத்திலே நம்மை அறியாத ஒரு பரவசம், நம்மை அறியாத ஒரு எழுப்புதல், இன்றைக்கு இந்த கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ன வார்த்தையை பற்றி பேச போகிறானோ என்கிறதை பற்றிதான ஒரு விருப்பத்தோடு கூட நீங்களும் நானும் அமர்ந்து கொள்ள ஆரம்பிக்கின்றோம். ஆனா முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, விருப்பத்தோடு கூட அமர்கிறது கர்த்தருக்கு பிரியமல்ல, நீ கற்றுக்கொண்ட காரியங்களை உன் வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டியதுதான் ஆண்டவராகிய தேவனுடைய பிரியம். நன்மை உன் வாழ்க்கையில வாசமா இருக்கணும். நன்மையை கேட்கிறது பிரியமில்லை கர்த்தருக்கு. நன்மையான காரியங்களை கண்டுகொள், நன்மையான காரியங்களை நீ அப்ரிஷியேட் பண்ணு, நன்மையான காரியங்களை புரிந்து கொள். நன்மையான காரியம் என்றால் என்ன என்கிறதை ஆழமாய் நீ தியானிக்க வேண்டும். அது கர்த்தருக்கு பிரியமல்ல. நன்மை உனக்குள் வாசமாய் இருக்க வேண்டும். வசனம் கற்கிறது முக்கியமல்ல, வசனம் அறிகிறது முக்கியமல்ல, வசனம் உன் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். நன்மை உன் வாழ்க்கையிலே வாசமாயிராத அளவிற்காக கற்றுக்கொள்ளக்கூடிய வசனங்களை உன் வாழ்க்கையிலே நிலைப்படுத்த முடியாத காரியங்களை உருவாக்குகிறது இந்த மாம்சம். இந்த மாம்சத்தில் எவன் ஒருவன் கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொள்கிறானோ எளிதாக அவைகளை அவன் மறந்து போக ஆரம்பித்து விடுகின்றான். எளிதாக அந்த காரியங்களை தொலைத்து போட ஆரம்பித்து விடுகின்றான். தேவத்துவமான காரியங்களை புரிந்து கொண்டவனை போல நடிக்கக்கூடிய அவனுடைய மனதிற்குள்ளாக இந்த வசனங்கள் தங்குகிறதும் இல்லை, தாவரிக்கிறதும் இல்லை. என்னங்க இப்படி ரொம்ப ஹார்ஷா பேசுறீங்கன்னு சொல்லி ஒருவேளை நீங்க கேட்கலாம். ஒருவேளை இந்த வசனம், நான் சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் உங்கள் மனதிலே தங்கி தாபரித்திருக்கிறது உண்டானால், இத்தனை காலங்கள் வரைக்கும் எத்தனை தூரம் உங்கள் ஓட்டம் மகா வல்லமை நிறைந்ததாக ஓட ஆரம்பித்திருக்கிறதை பார்த்திருக்க முடியும். எத்தனை காரியங்களை சாதித்திருக்கிற உங்களாலும் என்னாலும் ஆயிருக்கும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் இயங்காதிருக்கிறதுடைய காரணம் என்ன? நன்மை வாசமாயிராத அளவிற்காக என் மாம்சம் நன்மையான காரியங்களை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் தட்டி போட ஆரம்பித்து விடுகிறது. இந்த மாம்சம் உள்ள இருக்கக்கூடிய வரைக்கும் நன்மையான காரியங்களை போதிக்கக்கூடிய சத்துவங்களை ஏற்க மறுத்து அவைகளை விட்டு நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை விலகும்படியான காரியங்களை உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. என்ன சொல்ல முடியும்? இந்த மாம்சம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தரக்கூடிய நன்மையான காரியங்களை, ஆண்டவர் தரக்கூடிய சத்துவங்களை, ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய வெளிப்பாடுகளை, ஆண்டவராகிய தேவன் அறிவிக்கக்கூடிய ஆவிக்குரிய ஆழ்ந்த நிலைகளை மெய்யாகவே கற்றுக்கொள்ள மனமற்றதாக, அந்த நேரத்தில் கற்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மனதிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொண்டு கற்று முடித்த பின்பு அந்த இடத்தை விட்டு போகும்போது மறக்கக்கூடிய நிலைகளை போல காணப்படக்கூடிய இந்த மாம்சத்தின் தன்மை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நிலையாய் நிற்கிறது உண்டானால், இனி ஆவிக்குரிய பிரகாரமாய் எழும்ப உன்னால் ஆகிறது இல்லை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எது முக்கியம்? கேட்கிறது முக்கியமல்ல, அவைகளின்படி உன் வாழ்க்கையை மாறப்பண்ணுகிறது முக்கியம். கேட்கிறது பிரதானமல்ல, அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் உன்னுடைய ஆவிக்குரிய சத்துவங்களை கர்த்தராகிய தேவனுக்குள் வளரச் செய்யும்படியான காரியங்களை உருவாக்க வேண்டியது அவசியம். அதற்காகத்தான் ஆண்டவராகிய தேவன் உனக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேச துவங்குகின்றார். நன்மை என்னுடைய வாழ்க்கையிலே வாசமாய் இருக்கிறதே இல்லை. அவர் அப்போஸ்தலன் என்ன சொல்றார் பாருங்க, நான் விரும்பக்கூடிய நன்மைகளை செய்யாமல் விரும்பாத தீமைகளை நான் செய்கிறேன். நான் இந்த நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எனக்குள் இருக்கிறது, ஆனால் நன்மை எனக்குள் வாசமாய் இருக்கிறதே இல்லை. நன்மையான காரியங்களை செய்யணும், நன்மையான ஜெபங்களின் ஊடாக கடந்து போகணும், ஆவிக்குரிய காரியங்களிலே வளர்ச்சியின் ஊடாக வர வேண்டும் என்கிற விருப்பம் எனக்குள் இருக்கிறது. என்றாலும் நன்மை வாசமாய் இராதிருக்கக்கூடிய மாம்சம் இவைகளை எல்லாம் தொலைத்து போட்டு திரும்ப
பழைய வாழ்க்கைக்குள் என்னை மெய்யாகவே மூழ்க செயல்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறது நான் பார்க்கிறேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு. இந்த வசனத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய எழுப்புதல் நிரந்தரமாய் நம்முடைய வாழ்க்கையில் தங்கியிருக்கிறது இல்லையே. இந்த ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசக்கூடிய அந்த நேரத்தில் வரக்கூடிய எழுப்புதல் நிரந்தரமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நிலையாய் நிற்கிறது இல்லையே. காரணம், நன்மை வாசமாய் இராதிருக்கக்கூடிய அந்த மாம்சம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் வல்லமையான காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வரைக்கும் இந்த ஆவிக்குரிய நிலைகளிலே வளர்ச்சி அடைய உன்னாலும் என்னாலும் ஆகிறதே இல்லை. கற்கக்கூடிய காரியங்களை கற்போம், அறியக்கூடிய விஷயங்களை அறிவோம், புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களின் ஊடாக கடந்து வருவோம். ஆனால் வாழ்க்கையிலே இவைகளிலே ஒன்றையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறதே இல்லை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. அதனால தான் கர்த்தர் சொல்கின்றார், இந்த மாம்சமாய் நடக்கிறவன் எனக்கு பிரியமாய் காணப்படுகிறதே இல்லை. நான் எத்தனை நன்மையான காரியங்களை பற்றி அவனுக்கு பேச ஆரம்பித்தாலும், எதெல்லாம் நன்மை, எந்தெந்த காரியத்தின் அடிப்படையிலே போகிறதெல்லாம் நன்மை, எவைகளெல்லாம் நான் அவனோடு கூட வெளிப்படுத்த ஆரம்பித்தாலும் அந்த காரியங்களை அந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்டு அவைகள் வாசம் பண்ண விடாத அளவிற்கு அவைகளை மெய்யாகவே தூக்கி எறியக்கூடிய நிலைகளை ஆண்டவராகிய தேவன் வலியுறுத்தி பேசுகின்றார். இந்த மாம்சத்தினுடைய தன்மைகள் ஆவிக்குரிய நிலைகளை ஏற்க மறுக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. நன்மையான விஷயங்களை இழக்கக்கூடிய காரியங்களை உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். வசனம் என்ன போட்டுக்கு பாருங்க. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 7வது வசனம் ஒரு வார்த்தையை சொல்கிறது. ரோமர் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. கீழ்ப்படிய கூடாமலும் என்னை உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பித்து விடுகிறது. அவர் என்ன சொல்றார் பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய இந்த காரியங்களை ஏற்க மனமற்ற தன்மைகளை உருவாக்கக்கூடிய மாம்சம் என்னை தேவனுக்கு பகையாளியாய் உருவாக்குகிறது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத நிலைகளை என் வாழ்க்கையை தோற்றுவிக்க ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தர் சொல்லுகின்றார், யுத்தத்திற்கு பழக்கவிக்கப்பட வேண்டிய நீ உன் கரங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும். கர்த்தரை பார்த்து சொல்லுகிறோம், ஆமா ஆண்டவரே, செய்கிற ஆண்டவரே. இயேசு ஒரு நல்ல ஒரு ஓமை ஒன்றை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரன் இருந்தானா. அதுல மூத்த குமாரன்ட்ட போய் அவங்க அப்பா வந்து சொல்லுவாரா, என்ன சொல்லுவாரா, தம்பி இந்தந்த வேலைகள் யாவற்றையும் நீ செயல்படுத்த வேண்டும். அவன் சொல்லுவானா, சரிப்பா நான் செஞ்சிடேன்ப்பா, இந்த காரியத்தை செஞ்சிடேன்ப்பா, அந்த காரியத்தை செஞ்சிடேன்ப்பான்னு சொல்லிட்டு பேசாமல் வீட்டில் போய் உட்கார்ந்துக்குருவான். 2வது பையன் இருக்கிறான். அவன்கிட்ட போய் அந்த தகப்பன் போய் சொல்லும் பொழுது அதெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி சண்டை பயங்கரமா சண்டை போட்டுட்டு அதன் பின்பதாக மனஸ்தாபப்பட்டு அவன் போய் வேலைகளை செயல்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுவானாம். இதுல யாரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், முதன்மையானவர்கள்? ஆண்டவராகிய தேவன் ஒரு நல்ல ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருப்பார். இதுல இருந்து நான் என்ன ஒரு வார்த்தையை சொல்ல வருகின்றேன். கர்த்தர் சொல்லக்கூடிய நேரத்தில் ஆமா ஆண்டவரே என்று சொல்லி அங்கீகரிக்கிறவனை போல அங்கீகரித்து தேவனுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படிய விடாமல் தடுக்கக்கூடியது இந்த மாம்சம். இந்த மாம்சத்தை பற்றி வேதம் அந்த சொல்லக்கூடிய வார்த்தை இன்னும் ஒரு தடவை வாசிங்க, கொஞ்சம் நல்ல ஆழமா வாசிங்க. ரோமர் 8:7 வாசியுங்கள். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. எப்படி சொல்றார் பாருங்க. தேவனாகிய கர்த்தருக்கு முழுக்க அதுதான் விரோதி. அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் அதுவும் கீழ்ப்படியாது, நம்மளையும் கீழ்ப்படிய விடாது. எப்படி செயல்படுத்த ஆரம்பிக்க இந்த மாம்சம் தானும் கீழ்ப்படியாது. ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஆவி, சரிப்பா நீ தான் செய்யாம போற, என்னையாச்சும் விடுன்னு சொன்னா என்னையும் அது விடாது, அதுவும் கீழ்ப்படிய விடாது, அதுவும் கீழ்ப்படியாமல் கடந்து போக ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாய் காணப்படக்கூடிய இந்த மாம்சம் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால், உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் இந்த மாம்சத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய காரியங்களை உருவாக்குகிறது உண்டானால், இது என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது? தேவத்துவமான காரியங்களுக்கு எவ்வளவேனும் செவி கொடுக்க மனமற்றதாய் விலகி போக ஆரம்பிச்சிடும். எத்தனை நயம் காட்டக்கூடிய அளவிற்கு ஏசாயா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராகிய தேவன் பேசினார். அவர்கள் எல்லாரும் செவிட்டு விரியன்களைப் போல காணப்படுறாங்க. நயம் காட்டக்கூடிய எத்தனையோ விதமான அந்த மகிழியினுடைய சத்தத்தை நான் ஊதினாலும் அந்த தன்னுடைய காதுகளை அடைத்துக் கொள்ளக்கூடிய செவிட்டு விரியன்களுக்கு சமானமாய். அப்படின்னா அர்த்தம், இந்த ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் உன்னையும் என்னையும் மாம்சம் உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. மாம்சத்தின்படி வாழக்கூடிய எவனும் தேவனுக்குரிய காரியங்களின் எல்லா விதமான ஆழமான தன்மைகளை புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை. தேவனுடைய தன்மைகளை விளங்கிக் கொள்ள முடியாது. தேவனாகிய கர்த்தர் நேரடியாய் வந்து பேசினால் அந்த காரியங்களை அவனால் மெய்யாகவே புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை.
ஆண்டவராகிய தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய மகா பெரிய மகாராஜா என்று அழைக்கப்படக்கூடிய ராஜா சாலமோன் எத்தனை காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தார். 7 வருஷம் ஆண்டவராகிய தேவனுடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார். ஒவ்வொரு கட்டுமானமான பணிகளை ஆண்டவராகிய தேவனுடைய யுக்தியின்படியே அவருடைய ஞானத்தின்படியே யூகித்து பல விதமான விஷயங்களை செயல்படுத்த ஆரம்பித்தார். தன்னுடைய அரண்மனையை 13 வருஷமும் அந்த அரண்மனையை அந்த மனிதன் கட்ட துவங்கினார். எல்லா காரியங்களையும் செஞ்சு முடிச்சா வந்த மக்கள், எல்லா விதமான மக்களும் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு பிரம்மையடைந்தார்களாம். அவனுடைய கட்டுமான பணிகளை கண்டு ஆச்சரியமடை துவங்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளவு பெரிய ஞானம் நிறைந்த ஒரு மனிதன் நீதிமொழிகளை பாடினான். எத்தனையோ விதமான காரியங்கள், அதாவது கால்களிலே மிதிபடக்கூடிய சின்ன தாவரங்கள் முதற்கொண்டு சின்ன சின்ன ஊறக்கூடிய பிராணிகள், எல்லா விதமான காரியங்களை பற்றி அவன் நீதியான வாக்கியங்களை பேசக்கூடிய அவனுடைய வார்த்தைகளை கேட்க ஏராளமான ஜனங்களுடைய முக தரிசனத்தை காணும்படிக்கு கடந்து வர ஆரம்பிச்சாங்க. அந்த காரியத்தினுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கிறது உண்டானால் அவனை போல அவனுக்கு முன்னால ஞானமானும் கிடையாது, அவனுக்கு பின்னாக அவனை போல ஒரு ஞானமான் எழும்புறதும் கிடையாது. அந்த அளவிற்கு ஞானத்திலும் வல்லபிலும் நிறைந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டவன். ஆனால் நடந்த காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தர் 3 முறை அவனுக்கு தரிசனமாகி அவனோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். சாலமோனே, நீ செய்யக்கூடிய காரியம் தவறு, நீ செய்யக்கூடிய காரியம் எனக்கு விரோதமானது. இந்த காரியங்களை எத்தனையோ விஷயங்களை யூகித்து செய்த சாலமோனுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை யூகித்து பார்க்க முடியலையே. தன்னுடைய மனையாட்டிகளுடைய விருப்பத்தை செயல்படுத்த அவன் முனைப்பான காரியங்களை காண்பிக்க துவங்கினானே தவிர தன் தேவனாகிய கர்த்தர் தந்த ஞானத்தினுடைய அடிப்படையை பயன்படுத்தி தேவன் பேசக்கூடிய காரியங்களை காட்டிலும் உலக ரீதியான காரியங்கள் சொற்பமானது என்கிறது அறிய முடியாதவனாய் தேவனை தூக்கி எறிய ஆரம்பித்ததனுடைய தன்மை, அதனுடைய காரணம் என்ன தெரியுமா? மாம்சத்திற்கு கொடுத்த இடம்தான் காரணம். ஆவிக்குரிய நிலைகளை இந்த மாம்சம் புரிந்து கொள்ள விடாது, மாம்சமும் புரியாது, உன்னையும் அது புரிந்து கொள்ள அனுமதிக்காது. தேவத்துவமான காரியங்கள் உன்னுடைய கண்களுக்கு முன்பதாக விளக்கமாய் தெளிவாய் காண்பிக்கப்பட ஆரம்பித்தாலும், விளக்கமாய் தெளிவாய் கர்த்தருடைய காரியங்கள் அறிவிக்கப்பட துவங்க ஆரம்பித்தாலும், நீ அவைகளை உன்னுடைய கண்களினால் காண்பாயே தவிர அவைகளை உணரவோ பயன்படுத்தவோ உன்னாலும் என்னாலும் ஆகிறதில்லை. காரணம், மாம்சம் அவைகளை தன்னுடைய வசமாய் ஏற்றுக்கொள்கிறதும் இல்லை, உன்னை ஏற்றுக்கொள்ளவும் அனுமதிக்கிறதும் இல்லை. அதனாலதான் கர்த்தர் சொல்கின்றார், இந்த மாம்சத்துக்குரிய காரியங்களை விட்டு விலகணும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்றால் முக்கியமான தேவை என்ன? மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்கவே மாட்டாங்களாம். அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டு மொத்த நிலைகளும் கர்த்தருக்கு விரோதமாகவே காணப்படுமே தவிர மாம்சத்திற்கு ஏற்றவனமாய் வாழக்கூடிய எவனும் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதி, தேவனாகிய கர்த்தருக்கு பகைஞன், தேவனாகிய கர்த்தருடைய காரியங்களை புரிந்து கொள்ள மனமற்றவனாய் காணப்படுகிறான். இப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து தான் பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். பிசாசுக்கு யாரு தேவை? கர்த்தரை தன்னோடு கூட வைத்திருக்கக்கூடிய மனிதனை கண்டு சாத்தானுக்கு பயம். ஆனால் மாம்சத்தின்படி வாழக்கூடிய மனிதன் தேவனை காட்டிலும் தொலை தூரமாய் இருக்கிறதுனால எளிதாக அப்படிப்பட்ட மனிதனை சாத்தான் தன்வசமாய் மாற்ற துவங்க ஆரம்பிச்சிருவான். இவனை கொண்டு யுத்தங்களை செயல்படுத்துகிறது என்பது முடியாது. இவனை பயன்படுத்தி சாத்தானுடைய ஆயுதங்களை அதமாக்க நம்மால் ஆகிறது இல்லை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனம். இந்த வார்த்தையை சொல்கிறது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். கொஞ்சம் நிதானமா வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க. ஆவிக்குரிய நிலைகளை பற்றி நீங்களும் நானும் வளர விடாத தன்மையை உருவாக்குகிறது இந்த மாம்சம். இப்ப கொஞ்சம் யோசிங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன அந்த காரியத்தின்படி இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது ஆவிக்குரிய நிலைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு யுத்தம். ஆவிக்குரிய காரியங்களை எழும்பினா தான் இந்த யுத்தத்திலே பரிபூர்ணமான வெற்றியை உன்னாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த நாட்களில் இந்த மாம்சம் நம்முடைய வாழ்க்கையிலே மேலெழும்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் என்ன நடக்குமா? வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கக்கூடிய இந்த மாம்சம் ஆவியை மேல் எழும்ப விடாத காரியங்களை உருவாக்க ஆரம்பிச்சிடும். ஆவிக்குரிய காரியங்களை பற்றிதான நோக்கமற்றதாக, ஆவிக்குரிய காரியங்களை பற்றிதான எழுப்புதல் அற்றதாக, ஆவிக்குரிய தன்மைகளை பற்றி ஆராய்ந்து நிதானிக்க முடியாத காரியங்களை உருவாக்கக்கூடியதாக இந்த மாம்சம் ஆவிக்குரிய நிலைகளை மட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஆவிக்குரிய காரியங்களில் வரக்கூடிய போராயுதங்களை பற்றி உணர்வற்ற ஒரு நிலைகளை இந்த மாம்சம் உருவாக்க ஆரம்பிச்சிடும்.
ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்கிறதுக்கு இப்போ உனக்கு என்ன அவசரம் வந்திருக்கிறது? ஆவிக்குரிய காரியங்களிலே எழும்ப இப்போ உனக்கு என்ன முக்கியத்துவம் வாய்ந்த காலங்கள் வந்திருக்கிறது? இந்த மாம்சம் பேசி பேசி உன் ஆவிக்குரிய நிலைகளை மட்டுப்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த கடைசி காலங்களில் நிறைய ஊழியர்களை நாம் பார்க்க முடியும், காண்பிக்க முடியும். என்னால் அவர்கள் எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க? நிறைய ஊழியக்காரங்க இதுதான் கடைசி காலம், கடைசி காலம் என்று பேசி உங்களையும் என்னையும் மெய்யாகவே பயமுறுத்த ஆரம்பிக்கிறாங்க, பயப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆவிக்குரிய நிலைகளை பற்றி உங்களோடும் என்னோடும் கூட பேசி பயமான காரியங்களை தோற்றுவிக்க துவங்க ஆரம்பிக்கிறாங்க. இவைகள் எல்லாம் அப்படிப்பட்ட காலங்கள் அல்ல. அவங்க பேசுறாங்க அப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் கிடையாது, அப்படிப்பட்ட காலங்கள் இந்த காலங்கள் அல்ல. நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி அந்த லாஸ்ட் மொமெண்ட்டுக்குள்ளாக, இறுதி விளிம்புக்குள்ளாக நாம் வந்து நிற்கிறோம் என்கின்ற வார்த்தைகள் எல்லாம் உண்மையானவைகள் அல்ல. அவங்க பேசி மோசம் போக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்பக்கூடிய அநேக மக்கள் இன்றைக்கு வரைக்கும் எதை பற்றி பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? கர்த்தருடைய கிருபையை பற்றி, இரக்கத்தை பற்றி, ஆசீர்வாதத்தை பற்றி, வல்லமையை பற்றி, வீடுகளோடு கூட வீடுகளை கட்டுகிறதை பற்றி, ஆஸ்திகளோடு கூட ஆஸ்திகளை பெறுகிறதை பற்றி, அந்தஸ்தோடு கூட அந்தஸ்தை வாங்குகிறதை பற்றி. ஒரு வீடு கட்டியிருக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனை நோக்கி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு காலனியே கட்டக்கூடிய அளவுக்கு கர்த்தர் கிருபைகளை தர வேண்டும். ஒரு காலனி வைத்திருக்கிறது உண்டானால் கர்த்தர் நோக்கி நீங்க ஊக்கமா நீங்க ஜெபம் பண்ணுங்க. இன்னும் அநேகம் கார்களை வாங்கும்படியாக இப்படி பல தரப்பட்ட போதனைகள் வருகிறது. முகாந்திரம் என்ன? ஒரே ஒரு காரியம்தான். இந்த ஆவிக்குரிய காலத்திலே நீயும் நானும் எழும்ப விடாத அளவிற்கு மாம்சம் கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கிறது. இந்த மாம்சத்தின்படி எவன் எவன் எழும்பும்படியான காரியங்களை மெய்யாகவே தன் வாழ்க்கையிலே உருவாக்கும்படி வருகிறானோ அவனுடைய ஆவி செத்து போய்விடும். கர்த்தர் அதைத்தான் சொல்லுகின்றார். ஆவியினுடைய காலம் இது. இந்த ஆவிக்குரிய காலத்தில் மாம்சத்துக்கு வேலையே கிடையாது. மாம்சத்தினுடைய தன்மைகளினால் ஆவிக்குரிய நிலைகளை ஆராய்ந்து பார்க்கவே முடிகிறது இல்லை. ஆவிக்குரிய தன்மையினுடைய பரிமாணம் வேறு, மாம்சத்தினுடைய தன்மையினுடைய பரிமாணம் வேறு. ஆனால் இந்த மாம்சத்தை கொண்டு ஆவிக்குரிய நிலைகளை எத்தனை எத்தனை ஊழியர்கள், ஆவிக்குரிய ஜனங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஆவிக்குரிய நிலைகளை ஆராய்ந்து பார்க்க மாம்சம் போதுமானது கிடையாது. இது மாம்சம் யோசி பார்க்கும். ஆவிக்குரிய நிலை, ஆவிக்குரிய நிலைன்னு பேசுறாங்களே, இதனால் என்ன விதமான மாற்றம் உருவாக்கப்பட போகிறது? மாம்சத்துக்கு இதனுடைய காரியங்கள் எட்டாது இருக்கிறதுனால பேசாமல் இந்த காரியங்களை தொலைத்து விட்டு தன் இஷ்டப்படியே ஓட துவங்க ஆரம்பிச்சு. அதுதான் இந்த கடைசி காலங்களில் நடந்து கொண்டு வரக்கூடிய மகா பெரிய தீமையான ஒரு காரியம். தீமையான நிலை என்ன? நிறைய ஆவிக்குரிய போதனைகள் என்கின்ற பேரில் உலக பிரகாரமான காரியங்களை ஜனங்களுடைய மனதிலே திணிக்கிறதனுடைய தன்மைகள் என்ன என்றால், இந்த ஆவிக்குரிய நிலைகளை உணர முடியாத மாம்சத்தினால் வரக்கூடிய கலப்புகள் இந்த நாட்களிலே அநேகம் ஆயிரம் லட்சம் கோடி மக்களை வஞ்சிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. தேசத்திலே வந்திருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளை விட்டுவிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி பேசுகிறதனுடைய தாற்பயம் என்ன? ஜனங்கள் கேட்கிறாங்க. உலகத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு, இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது, ஓடி ஒளிய எங்கே நான் இடத்தை தேட முடியும்? எந்த நாட்டுக்குள் போக முடியும்? சமுத்திரத்துக்குள்ள போக முடியுமா? அல்லது செவ்வாய் கிரகத்துக்குள்ள போய் நான் என்னுடைய வீடுகளை நான் அமைத்துக் கொள்ள முடியுமா? இப்படி எல்லா காரியங்களையும் யோசிக்கக்கூடிய இந்த காலத்தில் ஆவிக்குரிய நிலைகளை பற்றி பேச உனக்கு எப்படியா மனசு வருதுன்னு சொல்லி கேட்கக்கூடிய நிலை வருகிறதற்கு காரணம் மாம்சம் ஆவியை சாகடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆவியிலே எழும்பக்கூடிய மனிதனால் மட்டும்தான் இந்த உலகத்திலே காணப்படும் பிரச்சனைகளை தீர்க்க வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த ஆவிக்குரிய தன்மைகளை எழும்பவே மாம்சம் அனுமதிக்கிறதே இல்லை. இப்போ நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போதே நீங்களே உங்களுடைய ஆவி எந்திரிச்சிருக்கா, மாம்சம் எந்திரிக்கான்னு சொல்லி நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும்? இந்த பிரசங்கத்தை கேட்கும் போதே உங்களை அறியாமல் ஒரு 7-8 கொட்டாய் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுடைய ஆவி செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுடைய மாம்சம் தான் மேலெழும்பி இருக்க ஆரம்பிக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு சூட்டபிளான வார்த்தை இல்லை, இதெல்லாம் நமக்கு தேவையான வார்த்தை இல்லை. இந்த காலத்திற்குரிய வார்த்தை என்கின்ற பேர்ல நிறைய கலப்பான பொய்யான போதகங்களை பேசுகிறாள் என்று சொல்லி மாம்ச கலப்புகள் ஆவிக்குரிய நிலைகளை மட்டுப்படுத்த ஆரம்பித்து விடுகிறது. கேட்கும் கிறிஸ்தவனே, ஆவியிலே எழும்ப வேண்டிய காலம் இது. ஆவிக்குரிய தன்மைகளிலே ஓங்கி வளர வேண்டிய காலம் இது. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஆவிக்குரிய மண்டலங்களிலே வந்திருக்கக்கூடிய சலசலப்புகளை அடக்க வேண்டிய காலம் இது. கர்த்தருடைய நாமத்தினால் ஆவிக்குரிய பிரகாரத்திலே வரக்கூடிய யுத்தங்களிலே ஆவிக்குரியவனாய் எழும்பி நீயும் நானும் யுத்தம் செய்ய வேண்டிய காலம் இது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை புரிந்து கொள்ள விடாமல் மாம்சம் மந்த நிலைகளை தோற்றுவிக்க ஆரம்பிக்கிறது. எந்த மந்த நிலை? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய நிலைகளை நான் உங்களுக்கு சொல்லட்டும். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கக்கூடிய நிலை என்ன? எங்கு பார்த்தாலும் மரணம், எங்கு பார்த்தாலும் மரணம். நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கக்கூடிய மந்த நிலை எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது? மரணம் எங்கே நம்மை நோக்கி வந்து விடுமோ இல்லையோ, யார் மூலமாய் மரணம் வரப்போகிறதோ இல்லையோ, அந்த பக்கத்தில், அதாவது பக்கத்தில் நிற்கக்கூடிய ஒரு மனுஷன் பக்கத்தில் அப்படியே அதாவது நாசியை துடைத்து விட்டு போனார்.
ஒருவேளை அவன் மூலமா கொரோனா வந்துருமா, இவன் மூலமா வந்துருமா என்று சொல்லி உங்களை அறியாத மாம்ச பயத்தை உருவாக்கி ஆவிக்குரிய நிலைகளை சாகடிக்க பண்ண ஆரம்பித்து விடுகிறது. இந்த மாம்சம் நம்முடைய வாழ்க்கையிலே மேலெழும்ப 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 ஆவிக்குரிய நிலைகள் ஒட்டு மொத்தமாய் அழிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை உங்களாலும் என்னாலும் கண்கூடாய் பார்க்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கிறிஸ்தவனே, ஆவிக்குரிய நிலையில் எழும்ப வேண்டிய காலம் எது? ஆவிக்குரிய பரிமாணத்திலே வளர வேண்டிய காலம் எது? ஆவிக்குரிய ஓட்டத்தின் ஊடாக கடந்து வர வேண்டிய காலம் எது? ஆவிக்குரிய மண்டலத்திலே காணப்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய ஆவிக்குரியவனாய் காணப்படக்கூடிய நீயும் நானும் தீர்வுகளை உருவாக்க வேண்டிய காலம் எது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த காலத்திலே உன் ஆவி எழும்பாத அளவிற்காக உன் மாம்சம் ஆவிக்குரிய நிலைகளை மட்டுப்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுகிறது. அதனால தான் கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அடிப்படையில் மாம்சத்தினுடைய நிலைகளை தூக்கி எறிந்து விடுங்கள். இந்த மாம்சத்தினுடைய ஆலோசனைகளை புறக்கணிக்க வேண்டியது அவசியம். மாம்சம் தன் மட்டிலே தான் அறிந்த காரியங்களை பேசி பேசி ஆவிக்குரிய நிலைகளை புரியாததினாலே தேவையற்ற அநேகம் குழப்பங்களை உருவாக்க ஆரம்பிச்சிடும். ஆகவே இந்த மாம்சத்தின்படி எவன் எவன் வாழ வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிறானோ ஆவியிலே அந்த மனுஷனுடைய வாழ்க்கை செத்து போலவனாய் காணப்படுகிறான் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்திலே சொல்ல ஆரம்பிக்கிறார். இனி ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றொரு வார்த்தையின்படியே கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். கொலோசியர் 2வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நிதானமாய் வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய மாம்சத்திற்கு உரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் நீங்கள் பெற்றீர்கள். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி இந்த மாம்சத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன விதமான பரிமாணத்திலே கடந்து வருகிறது பாருங்கள். கர்த்தருடைய வேதத்திலேயே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார், கையால் செய்யப்படாத விருத்த சேதனம். விருத்த சேதனம் என்கிறது எதை நமக்கு வலியுறுத்தி பேசுகிறது? நுனித்தோல் மாமிசம் களையப்படக்கூடிய ஒரு நிலை. இந்த மாம்சம் அடிக்கடியாய் ஆவிக்குரிய காரியங்களிலே மெய்யாகவே உள்ளே பிரவேசித்து ஆவிக்குரிய நிலைகள் எல்லாவற்றையும் கட்டுவிட்டு போக செயல்படுத்த துவங்கக்கூடிய அந்த காரியங்களை உருவாக்குகிறதை கண்கூடாக நாம் பார்க்கக்கூடிய அந்த நிலைகளை நாம் காண்கின்றோம். வேதம் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையினுடைய அடிப்படையிலே இந்த மாம்சம் களையப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரிய நிலைகளில் வளர்ந்து ஓங்கக்கூடிய காரியங்களை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. இந்த ஆவிக்குரிய காரியங்களிலே நீங்களும் நானும் மெய்யாகவே மேன்மையான வளர்ச்சியின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. இந்த மாம்சத்தினுடைய விருத்த சேதனம் அல்லது மாம்சத்தினுடைய களையக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே அளவில்லாமல் கட்டாயமாய் உருவாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய வேத வாக்கியத்தின் மூலம் வலியுறுத்தி பேசுகின்றார். அந்த வசனத்தில் நல்ல ஒரு வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. ஆவிக்குரிய விருத்த சேதனம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆவியோடு கூட ஆவிக்கு விரோதமாய் அல்லது ஆவியினுடைய செயல்களிலே அடிக்கடியாய் பிரவேசிக்கக்கூடிய இந்த மாம்சம் முற்றிலும் களையப்பட வேண்டியது அவசியம். இது என்ன மாம்சத்தினுடைய மெய்யாகவே ஆவிக்குரிய காரியங்களிலே உட்பிரவேசிக்கக்கூடிய ஒரு அனுபவம் என்றால் என்ன? ஊழியத்திலே அநேகம் கலப்புகளை உருவாக்கி, உபதேசங்களிலே அநேகம் கலப்புகளை உருவாக்கி, ஆவிக்குரிய தரிசனங்களிலே அநேகம் கலப்புகளை உருவாக்கி, ஆவிக்குரிய மேன்மைகளிலே அநேகம் கலப்புகளை உருவாக்கி, இப்படி பல காரியங்களிலே ஆவிக்குரிய தன்மைகள் யாவற்றையும் கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்காய் இந்த மாம்சம் அந்தந்த நேரங்களில் உள்ளே வந்து கலந்து ஆவிக்குரிய மகா உன்னதமான பலத்தை பலவீனப்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுகிறது. வேதத்தில் இதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். கர்த்தரோடு கூட இணைந்து ஊழியம் பார்க்கக்கூடிய அந்த பீக்கான டைம், எல்லா அப்போஸ்தலர்களும் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவராகிய தேவனோடு கூட போட்டி போட்டுக்கொண்டு ஊழியத்தை பார்த்துட்டு வர்றாங்க. இந்த மாதிரி ஊழியங்களை பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் யூதாஸ் காரியோத்து என்கின்ற ஒரு மனுஷனுடைய மனதில் மாம்சத்தினுடைய நிலைகள் சற்று மேலெழும்ப ஆரம்பித்த பொழுது அவர் யோசித்தான், அந்த மனுஷன் யோசித்தான், ஊழியத்திற்கு தேவையான அநேக விதமான தேவைகளுக்கும் எல்லா நேரத்திலும் மக்களுடைய கரங்களைத்தான் நாம் மெய்யாகவே பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஆண்டவராகிய தேவன் சம்பாதித்து வைக்கக்கூடிய பொக்கிஷங்களை சற்று நாம் அதிகமாய் சேகரிக்கக்கூடிய அளவிற்கு நாம் சில வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்கிற மாம்ச நிலை எப்பொழுது மேலே வந்ததோ சாத்தான் அந்த கணத்திலே இந்த யூதாசனுடைய மனதிலே தோன்றிய அந்த மாம்சத்தினுடைய கலப்புகளை கண்ட மாத்திரத்தில் யூதாசனுடைய நிலைகளை அப்படி தட்டி வீழ்த்தி போடுகிறதை கண்கூடாக நாம் வாசிக்க முடிகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பறக்கக்கூடிய ஒரு மனிதன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எழும்பக்கூடிய ஒரு மனிதன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தின்
ஊடாக கடந்து போகக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவாகிலும் சின்ன ஒரு பிட் அளவிற்கு மாம்சத்தினுடைய சின்ன ஒரு கலப்பு வந்தால் கூட சாத்தான் எளிதாக அவனை வீழ்த்தி போட துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. ஆண்டவராகிய தேவனும் அவருடைய சீஷர்களும் படவிலே போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து மலையிலே உட்கார்ந்து ஜெபித்து விட்டு கடலில் மேல் இறங்கி நடந்து வருகின்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் இயேசுவை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆவேசம் ஆவேசம்னு கத்துறாங்க. அதிலே சீமோன் பேதுரு என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மனிதன், ஆண்டவரே நீராக இருக்கிறது உண்டானால் நான் உம்மிடத்தில் வருகிறதற்கு நீர் எனக்கு உத்தரவு தர வேண்டும். இயேசு சொன்னார், இறங்கி வான்னு சொன்னார். அந்த சமுத்திரத்தில் இறங்கி 2 ஸ்டெப் வச்சிருப்பான். 3வது ஸ்டெப் வைக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய கால்களுக்கு கீழாக மெய்யாகவே இந்த அலைகளுடைய கொந்தளிப்பினுடைய காரியங்களை அவனுடைய கண்கள் கண்ட மாத்திரத்தில் அப்படியே மூழ்கி போக துவங்க ஆரம்பிக்கிறது நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலக ரீதியான காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய தன்மைகளிலே நீங்களும் நானும் பறக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் கண்களும் என் கண்களும் சற்றாகிலும் மாம்சத்தை நோக்கி கொஞ்சம் திரும்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய ஒட்டு மொத்த வல்லமையான காரியங்களை இழந்து போக ஆரம்பிச்சிருவோம். சாத்தானுக்கு தேவை என்ன என்றால் இந்த மாம்சீகமான கலப்பு, மாம்சீகமான நினைவு, மாம்சீகமான எண்ணம், மாம்சீகமான ஓட்டம். இந்த ஆவிக்குரிய காரியங்களிலே ஓடக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சின்ன ஒரு கலப்பை உருவாக்கி அவனுடைய ஒட்டு மொத்த உத்வேகமான காரியங்களை கெட்டுப்போக பண்ணக்கூடிய முகாந்திரங்களை இந்த பொல்லாத சாத்தான் இந்த கடைசி நாட்களில் உருவாக்கி கொண்டு வருகின்றார். ஆவிக்குரிய விருத்த சேதனம் என்று அழைக்கப்படக்கூடிய மாம்சம் களையப்படக்கூடிய நிலை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர வேண்டும். மாம்சத்திலே காணப்படக்கூடிய எல்லா நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரிய யுத்தம் உனக்கும் எனக்கும் சாத்தியமற்றது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆவிக்குரிய யுத்தத்திலே உன்னாலும் என்னாலும் எழும்ப வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிமுறைதான் உண்டு. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே இந்த மாம்சத்திற்கு ஏற்ற மாம்சம் களைந்து போடப்படக்கூடிய விருத்த சேதனம் ஆவிக்குரிய நிலைகளிலே உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். ஒரே ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நம்முடைய விருத்த சேதனம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நிலை எங்கே உருவாக்கப்பட வேண்டும்? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எரேமியா 4வது அதிகாரம் 4வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாய் வாசியுங்கள். யூதா மனுஷரே எருசலேமின் குடிகளே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம், உங்கள் கிரியைகளினுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்னியைப் போல எழும்பி, அக்னியைப் போல எழும்பி அவிப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று, நீங்கள் கர்த்தருக்கு என்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி, உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? நம்முடைய இருதயத்திலே காணப்படக்கூடிய அசுசியான நினைவுகள், அசுசியான எண்ணங்கள், அசுசியான பார்வைகள், அசுசியான விருப்பங்கள், அசுசியான கிரியைகள், இவைகள் தான் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை தீட்டுப்படுத்தக்கூடியதா இருக்கிறதுனால இவைகள் முதல் காரியம் களையப்பட வேண்டும். இருதயத்தினுடைய விருப்பத்தின்படி ஓட தேவன் உன்னையும் என்னையும் அபிஷேகம் பண்ணல. இருதயத்தினுடைய விருப்பத்தின்படி கிரியைகளை நடப்பிக்க தேவன் உன்னையும் என்னையும் தேர்வு செய்யவில்லை. ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பம் என்ன? அவருடைய விருப்பத்தின்படி சித்தத்தின்படி ஓடும்படிக்காகவே தேவன் உன்மேலும் என் மேலும் தன்னுடைய அபிஷேகத்தின் வல்லமையை அளவில்லாமல் ஊற்றி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்ப இந்த கடைசி காலத்திலே பொல்லாத சாத்தானுடைய முக்கியமான பணி என்ன? மாம்சீக விதமான நினைவுகளை உருவாக்கி, இருதயத்திலே தோன்றக்கூடிய நினைவுகளை உருவாக்கி, ஆவிக்குரிய காரியங்களிலே இந்த கலப்புகளை தோற்றுவிக்க செய்து சாத்தானுடைய காரியங்களுக்கு முன்பதாக நிற்க முடியாத பலவீனமான கிறிஸ்தவத்தை உருவாக்குகிறதா இந்த பொல்லாத சாத்தானுடைய கடைசி கால பணி என்கிறதை நீயும் நானும் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கெங்கெல்லாம் மாம்ச கலப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் மாம்சீகத்தினுடைய பார்வைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதோ, மாம்சீகத்தினுடைய சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதோ, மாம்சீகத்தினுடைய எண்ண ஓட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதோ, அங்கெங்கெல்லாம் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ விழுந்து போய் விடுவாய் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வல்லமையாய் எழும்ப வேண்டும் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்றால், சாத்தானுடைய எல்லா விதமான மும்முரமான வேகமான காரியங்களை அடக்கி ஆள வேண்டும் என்றால், பொல்லாத பிசாசின் தீவிரமான காரியங்களை அழித்து போட வேண்டும் என்றால், கடைசி கால யுத்த வீரனுக்குரிய ஆயத்த நிலை என்று அழைக்கப்படக்கூடிய மாம்சீகத்தின் கலப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் விட்டு கடந்து போக வேண்டும்.
அது இருக்கக்கூடிய வரைக்கும் உன்னாலும் என்னாலும் ஜெயத்தின் ஊடாக போக முடியாது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாம்சீகத்தினுடைய கலப்புகளை இந்த பொல்லாத பிசாசு உருவாக்கி நம்முடைய ஆவிக்குரிய பரிமாணத்தின் பலத்தை பலட்சியப்படுத்த துவங்க ஆரம்பிக்கின்றான். எப்படி ஒரு சிம்சோனை மெய்யாகவே பலவீனப்படுத்தும்படிக்காய் ஒரு தெளிலாளை சாத்தான் அனுப்ப ஆரம்பித்தாரோ, எப்படி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் வல்லமையான காரியங்களை சாதித்துக் கொண்டு வந்த கிதியோனுடைய காரியங்கள் யாவற்றையும் பலவீனப்படுத்த ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களிலே வல்லமையாய் எழும்பி ஓடியிருந்த கிதியோனுடைய சத்துவங்களை அழித்து போட ஒரே ஒரு ஏபோத்தை எப்படி பொல்லாத பிசாசு பயன்படுத்தினானோ, இந்த கடைசி காலத்தில் உன் ஆவிக்குரிய நிலைகளை பலவீனப்படுத்த அநேகம் சத்துவங்களை பொல்லாத சாத்தான் உருவாக்கி, மாம்ச கலப்புகளை உருவாக்கி, ஆவிக்குரிய நிலையில் நீயும் நானும் செட்டைகளை அடித்து எழும்ப விடாத காரியங்களை இந்த நாட்களில் உருவாக்கி கொண்டு வருகின்றான். கேட்கும் பிரியமானவனே, ஜாக்கிரதை. உன்னுடைய ஓட்டத்தையும் உன்னுடைய வல்லமைகளையும் நீ இழந்து போகாது இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி முறைதான் உண்டு. மாம்ச கலப்புகள் எங்கெங்கெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் நம்முடைய கண்கள் அறியாத பரிமாணத்தில் மெய்யாகவே கலந்திருக்க ஆரம்பிக்கிறது, ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்கு எங்கெங்கெல்லாம் மாம்ச கலப்புகள், அது ஒருவேளை உன்னுடைய ஜெபத்தில் இருக்கலாம், அது ஒருவேளை உன்னுடைய வேத வாசிப்பில் இருக்கலாம், உன்னுடைய ஊழியத்தில் இருக்கலாம், மக்களோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கலாம், கர்த்தரோடு கூட நெருங்கின ஐக்கியம் கொள்ளக்கூடிய நிலைகளிலே காணப்படலாம். எங்கெங்கெல்லாம் மாம்ச கலப்புகள் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே காணப்பட துவங்க ஆரம்பிக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் குறித்து நீங்களும் நானும் ஜாக்கிரதை கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய கலப்புகளை மெய்யாகவே உருவாக்கும்படி சாத்தான் மாம்சத்தின் நிலைகளை நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களுக்கு எதிராக இந்த கடைசி நாட்களில் உருவாக்கி கொண்டு வருகிறான். ஜாக்கிரதை பிரியமானவரே, ஜாக்கிரதை. உன் அழைப்பையும் உன்னுடைய ஓட்டத்தையும் நீ சரிவர காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி முறைதான் உண்டு. ஆவிக்குரிய நிலைகளை மேலோங்க செய்ய இந்த மாம்ச கலப்புகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை விட்டு போகணும். கர்த்தருக்கு பிரியம் என்ன? மாம்சத்திலே காணப்படக்கூடிய நிலைகளை தவிர்த்து ஆவிக்குரிய பரிமாணத்தில் எழும்புகிறதான் கர்த்தருக்கு பிரியம். கர்த்தரை உன்னோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமானவைகளை நாம் செய்ய வேண்டும். எது கர்த்தராகிய தேவனுக்கு பிரியம்? மாம்ச கலப்புகள் அற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, மாம்ச சிந்தனை அற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய நோக்கத்தை தவிர்த்து வேற எந்த காரியங்களையும் அறியப்படாத கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுவே உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையுமாய் காணப்படுகிறது. உண்டானால் இந்த உலகத்தை மோசம் போக்கும் நாச மோசங்களை உருவாக்கும் பொல்லாத சாத்தான் இருந்த இடம் தெரியாமல் முனைமழுங்கி ஓடி போகிறதை நீயும் நானும் கண்கூடாய் பார்க்க முடியும். கேட்கும் கிறிஸ்தவனே, இன்றைக்கு ஆண்டவராக தேவன் நமக்கு கற்பித்து தரக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படியே கர்த்தரை நான் எப்படி என்னோடு கூட வைத்துக் கொள்ள முடியும்? தேவனோடு கூட இணைந்த ஒரு பரஸ்பரமான வாழ்க்கையை வாழ்கிறது எப்படி? இந்த ஆண்டவராக தேவனை என்னோடு கூட வைத்துக் கொண்டால் மட்டும்தான் பொல்லாத பிசாசின் ஆதிக்கங்களை நிர்மூலமாக்க முடியும் என்கிறதற்கு ஒரே ஒரு வழியை கர்த்தர் நமக்கு கற்பித்து தர துவங்கினார். அது என்ன வழி? மாம்ச கலப்புகளை நீ மெய்யாகவே புறம்பாக்கி போடு. மாம்ச கலப்புகள் இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே உன்னை வழிநடத்த மெய்யாகவே கடந்து வருகிறது இல்லை. கர்த்தருடைய மகிமை உன் வாழ்க்கைக்கு முன்பதாய் கடந்து போகிறது இல்லை. ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட அநேகம் பரிசுத்தவான்கள் இந்த சத்தியத்தை உணர ஆரம்பிச்சதுனால கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் தொலைத்து போட ஆரம்பிச்சாங்க. இந்த நாட்களிலே கேட்கும் ஆவிக்குரிய தேவனுடைய மனிதனை, இந்த ஆவிக்குரிய காரியங்களை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எழும்பச் செய்யும்படியாக தடுக்கக்கூடிய தடையாக காணப்படும் மாம்சீக நிலைகளை அப்புறமாக்கி போடுங்கள். கர்த்தராகிய தேவனை உங்களோடு கூட வைத்துக்கொள்ள நீங்களும் நானும் பிரயாசத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் சாத்தானுடைய எல்லா விதமான தன்மைகளும் தோற்று போகிறதை கண்கூடாய் நீங்களும் நானும் பார்க்க முடியும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது கர்த்தர் நீர் எங்களோடு கூட கர்த்தாவே துணையாய் வருகிறேன். உமக்கு பிரியமானதை செய்யும் பொழுது உம்முடைய பிரசன்னம் எங்களிலே தங்கி தாபரிக்கிறது நாங்கள் பார்க்கிறோமே. இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் எது கர்த்தருக்கு பிரியம் என்கிறதை தங்கள் வாழ்க்கையிலே உணர நீர் கிருபைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருக்கு பிரியம் மாம்சத்தின் கலப்புகளிலே நின்று நாங்கள் ஆவிக்குரிய மக்களாய் மேலோங்கி வருகிறதான் கர்த்தருக்கு பிரியம் என்கிறதை உணரக்கூடிய உணர்வை நீர் எங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கி தந்ததற்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் எந்தெந்த காரியத்திலே அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய மாம்ச கலப்புகள் உள்ளே வந்ததோ அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளோடு கூட நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. ஆவிக்குரிய காரியங்களிலே செட்டைகளை அடித்தவர்கள் எழும்புவார்களாக. கடைசி கால ஆவிக்குரிய யுத்தத்திலே இந்த வார்த்தைகள்
கர்த்தாவே வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் தங்கள் ஆவிக்குரிய நிலைகளிலே எழும்பி பிரகாசித்து பொல்லாத சாத்தானுக்கு விரோதமான வெண்கல அலங்கமாக உயர்த்தப்பட நீர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தோற்று போகக்கூடிய பிசாசின் சத்துவங்களை இயேசுவின் நாமத்தினால் கால்களின் கீழாக போட்டு நசுக்க கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கால்களையும் கர்த்தர் நீர் வலிமைப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளின்படியே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தி கடைசி கால யுத்தத்திற்கு என்கின்ற ஆயத்த நிலைகளிலே தங்கள் வாழ்க்கையிலே எழும்பி பிரகாசிக்க கிருபைகளை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய தேவனை நம்மோடு கூட வைத்துக் கொள்கிறது தான் நமக்கு மேன்மை. இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே கர்த்தருக்கு பிரியமானதை செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதையும் மட்டுமல்லாமல் கர்த்தருடைய நாமத்தினாலே பெரிய காரியங்களை உருவாக்கவும் உங்களாலும் என்னாலும் ஆகும். மட்டுமல்ல, கர்த்தருக்கு பிரியமான மாம்சீக கலப்புகளை அப்புறமாக்குகிறது உண்டானால் கர்த்தர் உங்களோடும் கூட என்னோடும் கூட வாசம் பண்ணுகிறதை கண்கூடாக நாம் பார்க்க முடியும். யுத்தத்திலே ஜெயம் நம்முடையது, தோல்வி சாத்தானுடையது. கர்த்தர் ஏதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.